ஒரு கிராமத்தில் 3 தங்கைகளுடன் பிறந்த அண்ணன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் சுந்தரம். சுந்தரம் தன் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு உழைத்தான். ஆனால் அவனால் குடும்பத்தின் வறுமையை போக்க முடியவில்லை. அவன் சம்பாதித்தது அவன் குடும்பத்தின் சாப்பாட்டிற்கே சரியாக இருந்தது. அதனால் சுந்தரத்தின் 3 தங்கைகளுக்கும் திருமணமாகாமலேயே இருந்தது. அதே வேளையில் சுந்தரம் அவன் ஊரில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்து வந்தான். இவன் காதலித்த பெண்ணும் சுந்தரத்தை விரும்பி காதலித்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் அவ்வளவாக பேசிக்கொள்வது கிடையாது. அது கிராமம் என்பதால் பேசிக்கொள்ளும் வாய்ப்பு அவ்வளவாக கிடைப்பதில்லை. இப்போதாவது தான் பார்த்து இருவரும் பேசிக்கொள்வார்கள். அன்று ஒரு நாள் சுந்தரத்தின் காதலி அவனை சந்திக்க ரொம்ப நேரம் காத்திருந்தாள். சுந்தரம் தன் வேலை முடிந்து அவளை சந்திக்க வந்தான். அவனிடம் அவன் காதலி, எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து விட்டார்கள். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நாம் ஓடிப்போய் எங்காவது திருமணம் செய்து கொள்ளலாம் வா என அழைத்தாள். ஆனால் சுந்தரம் மறுத்து விட்டான். என் 3 தங்கைகளும் என்னை நம்பித்தான் இருக்கிறார்கள். அவர்களை தவிக்க விட்டு உன்னை திருமணம் செய்து கொள்வது நியாயமல்ல. அடுத்த ஜென்மத்தில் நாம் சேர்ந்து வாழலாம். நீ உன் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே திருமணம் செய்து கொள் என சுந்தரம் அழுது கொண்டே சொன்னான். இதை கேட்ட அவன் காதலி கண்ணீர் விட்டு அழுதாள். அதற்கு சுந்தரம் அவன் காதலியிடம், நீ அழாதே, என்னால் இப்படி உன்னை பார்க்க முடியவில்லை என அவனும் கண்ணீர் மல்க பேசினான். கொஞ்ச நேரம் அமைதியாக ஒருவருக்கொருவர் பார்த்தபடியே இருந்தனர். பிறகு சுந்தரம் அவளிடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவன் காதலியும் கண்களை துடைத்து கொண்டு தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். 1 மாதம் கழித்து சுந்தரத்தின் காதலிக்கு நிச்சயித்த மாப்பிள்ளையுடன் திருமண ஏற்பாடுகள் நடந்தது. சுந்தரம் கனத்த இதயத்துடன் பந்தல் கம்பத்தின் ஓரமாக நின்று தன் காதலி கழுத்தில் வேறொருவன் தாலி கட்டுவதை பார்க்க முடியாமல் அங்கிருந்து மன வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்தான். சுந்தரத்தின் அந்த மனநிலையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மனதால் உணர மட்டுமே முடியும். சில காதல் தோற்றாலும் அது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும்.